तिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு கார்போதக சாய் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். பிரம்மா எப்படி தோன்றினார் அப்படின்னு இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 3 முதல் 5 வரை. ஆசீனாமூர்யம் பகவந்தமாத்யம் சங்கர்ஷனம் தேவமகுண்ட சத்வம் விவிசவஸ்தத்வமத பரஸ்ய குமார முக்கியா முனையோ அன்பருச்சன். சில காலங்களுக்கு முன்பாக பாலக முனிவர்களில் தலைமையானவரான சனத்குமாரர் மற்ற முனிவர்களால் சூழப்பட்டவாறு உண்மை போலவே பரமபுருஷரான வாசுதேவரை பற்றிய உண்மைகளை அறிய விரும்பி பிரபஞ்சத்தின் அடியில் அமர்ந்துள்ள பகவான் சங்கர்ஷ்ணரிடம் விசாரணைகள் செய்தார். சவம் ஸ்வமேவதிஷ்ஞம் பகுமானயந்தம் யஸ்வாது தேவா பிதமாமனந்தி பிரத்யக்திருதாக்ஷாம்புஜ கோஷமீஷத் உன்மீலயந்தம் விபுதோதயாய. அந்த சமயத்தில் பகவான் சங்கர்ஷ்ணர் பகவான் வாசுதேவர் என்று கற்றோரால் மதிப்பிடப்படும் தமது பரமபுருஷரை தியானித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கற்றறிந்த முனிவர்களின் முன்னேற்றத்திற்காக தமது தாமரை போன்ற கண்களை லேசாக திறந்து பேச துவங்கினார். ஸ்வர்துனியுதாத்ரைர் ஸ்வஜடார் கலாபை உபஸ்பிருச்சந்தஸ்தருணோபதானம் பத்மம் யதச்சந்தி அகிராஜ கன்யா சுப்ரேம நானா பலிபீர்பரார்த்தாக. முனிவர்கள் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து கங்கை நீரின் மூலமாக தாழ்ந்த பிரதேசத்துக்கு வந்ததால் அவருடைய ஜடாமுடி நனைந்திருந்தது. அவர்கள் பகவானின் தாமரை பாதங்களை தொட்டனர். அப்பாதங்கள் நல்ல கணவன்களை விரும்பும் சர்பராஜனின் புதல்விகளால் அநேக உபகரணங்களை கொண்டு வழிபடப்படுகின்றன. ரொம்ப அழகான வர்ணனை. நாளைக்கு கௌர பூர்ணிமா, ஸ்ரீ சைதன்ய மகாபுருடைய ஆவிர்வாவம். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய இந்த பூமியில தோன்றிய தினம் கௌர பூர்ணிமா பண்டிகை. பால்குனி பூர்ணிமா அல்லது கௌர பூர்ணிமா. பௌர்ணமி அன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைதன்ய மகாபுருடைய அவதாரமாக, பகவான் கிருஷ்ணரும் சைதன்யரும் வேற வேற இல்ல. பிரஜேந்திர நந்தன போய் சச்சி சுண்டா ஹோயிலசே பலராம் ஹோயிலனி தாய். விருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதாவின் புதல்வராக சைதன்யராகவும் பலராமர் நித்யானந்தராக இந்த பூமியில அவதரிச்சாங்க. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல கௌட தேசத்துல, வங்காளத்துல, கங்கை கரையில, நவதீப் தாமத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். இப்ப நாளைக்கு கௌர பூர்ணிமா பண்டிகை. அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய விதத்துல அதுக்கு முந்தைய தினம், எப்பவுமே ஒரு பண்டிகை திருவிழா கொண்டாடுறோம்னு சொன்னா அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் மாலை பியூரிபிகேட்டிவ் ப்ராசஸ், ஆதிவாஸ் செரமனி.
ஒருவர் வந்து பண்டிகைக்காக தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்றார். அப்போ நவதானியங்கள், பல்வேறு புனிதப்படுத்தக்கூடிய பொருட்கள், பஞ்சகவ்யம் இதெல்லாம் வச்சு பிரார்த்தனை செய்து உடலாலும் மனதாலும் தூய்மைப்படுத்திக் கொண்டு பகவானை பிரார்த்தனை செய்யணும். இந்த பண்டிகை வந்து நல்லபடியா நடக்கணும், நாங்க வந்து இந்த பண்டிகையை சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யும். அப்போ ஆதிவாத செரமனியோட நோக்கம் என்னன்னா, பண்டிகையை கொண்டாடுவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வது, உள்ளும் புறமும் நம்மை தூய்மை செய்து கொள்வது. நாளைக்கு கௌர பூர்ணிமா பண்டிகைனால இன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீ சைதன்ய மாவுடைய லீலைகள், கௌர கதா, கௌர கதா கிருஷ்ண கதா வேற வேற இல்ல. யாரு கிருஷ்ணரா வந்து யமுனா நதிக்கரையில் லீலை செய்தாரோ அதே பகவான் சைதன்யராக கங்கை கரையில லீலை செய்தார். இங்க 5வது பதத்துல கங்கையுடைய சிறப்பை பத்தி சொல்லியிருக்கு. இன்னைக்கு காலையில கூட நாங்க பாகவதத்துல கங்காதேவியுடைய மகிமை தான் பேசிட்டு இருந்தோம். கங்காதேவி பதித பாவனி, வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கக்கூடியவங்க, 3 உலகத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியவங்க. அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்து வர்றாங்க. அப்ப எங்களுடைய குரு மகாராஜ் வந்து கங்கையை நம்ம வந்து 7 விதமா வழிபடலாம். எங்க குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்காரு, கங்கையை வந்து 7 விதமா நம்ம வழிபடலாம். கங்கையில ஸ்நானம் செய்வது, கங்கா 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 என்ற ஒரு புகழ் பாடுவது, கங்கைக்கு ஆரத்தி பூஜை செய்வது, கங்கை வந்து கங்கை நீரை வந்து கங்கைக்கு அர்ப்பணிக்கிறது, கங்கையிலிருந்து நீர் எடுத்து வேத மந்திரம் சொல்லி கங்கையிலே அர்ப்பணிக்கிறது, கங்கா ஆரத்தி பண்றது, கங்காவுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, ஆஹ் கங்கையை புகழ் பாடுவது, கங்கையை தொட்டு வணங்குவது, கங்கா தீர்த்தத்தை பகவானுடைய பூஜைக்காக சேவைக்காக பயன்படுத்துவது, கங்கையில் நீராடுவது, இந்த மாதிரி ஒரு 7 விதமா கங்கையை நம்ம வழிபடுறோம். கங்கையில தொடர்ந்து ஒருத்தர் வழிபாடு செய்யறாங்க, இல்ல கங்கையை தொடர்ந்து ஒருத்தர் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனடியா அவங்க மனம் புத்தி இதெல்லாம் தூய்மையடையும். சூட்சும சரீரம், இந்த ஸ்தூல சரீரம் தூய்மையடைறது மட்டும் இல்ல, சூட்சும சரீரம் தூய்மையடையும். ஸ்தூல சரீரம் மட்டும் இல்ல, இந்த வெளிப்புற உடல் மட்டுமல்ல, அக உடலும் தூய்மையடைது. அவ்வளோ சிறப்பு கங்கா. அந்த கங்காக்கு மேலும் சிறப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கங்கை நதிக்கரையில தான் சைதன்ய மாப்பு லீலை செய்தார். இங்க ஆஹ், 4 குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன். இந்த 4 குமாரர்கள், இந்த 4 குமாரர்கள் பகவானை பற்றிய தத்துவம், கிருஷ்ண தத்துவம், இறை விஞ்ஞானம் அறிந்து கொள்வதற்காக அவங்க பகவான் சங்கர்ஷ்ணர் அணுகிறார். பகவான் சங்கர்ஷ்ணர் எல்லா பிரபஞ்சத்துக்கும் கீழே இருக்க, அவருடைய அனந்த அவதாரம், அவருடைய அனந்த அவதாரம் தான் எல்லா பிரபஞ்சமும் தன் தலையில தாங்கிட்டு இருக்காரு. எப்படின்னா, கடுகு டப்பால கடுகு எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்க எல்லாரும் சமையல் அறையில போனீங்கன்னா கடுகு டப்பா இருக்கும். இந்த கடுகு டப்பால சின்ன சின்ன கடுகு இருக்கும், ரொம்ப மைனூட்டா இருக்கும், துளிதான் இருக்கும், சின்னத கடுகு. அந்த கடுகு மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வந்து அனந்தன் தன் தலையில தாங்கிட்டு இருக்காரு. அந்த அனந்தன் யாருடைய அவதாரம்? இந்த சங்கர்ஷனுடைய அவதாரம். சோ சங்கர்ஷர் என்ன பண்றாரு, அவர் எப்பவுமே பரம புருஷோத்தமனான முழுமுதற்கவர் வாசுதேவனை தியானம் செய்கிறார். வாசுதேவ், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, வாசுதேவ சர்வமிதி பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான், பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி வந்து, ஓ வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா, அவர்தான் சர்வ காரண காரணமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானிக்கு பல பிரிவு இருக்கு. வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஞானிக்கு பல பிறவி இருக்கு. ஆனா அதே சமயம் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்தர் வைணவ ஆச்சாரியருடைய கருணையினால பக்தி தொண்டு பாதைக்கு வந்த உடனே வாசுதேவா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பாகவத தொடக்கமே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். அப்போ ஒரு ஞானிக்கு பல பிறவிக்கு அப்புறம் தான் வாசுதேவன் முழுமுதற் கடவுள் தெரிய வருது. ஒரு பக்தனுக்கு பக்தியில ஆரம்பமே ஓம் நமோ பகவதே வாசுதேவா. ஞானத்துடைய இறுதி பக்தியின் ஆரம்பம்.
நிறைய பேர் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க பக்தியோட ஞானதான் சிறந்தது, ஞான மார்க்கம் யோக மார்க்கம் தான் பக்தியோட சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முட்டாள்தனம். ஞான மார்க்கம் யோக மார்க்கம் பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுதான். ஒருத்தர் எவ்வளவு பெரிய ஞானி ஆனாலும் பக்திங்கிற தளத்துக்கு வரலைன்னா அவர் ரொம்ப அரிதானவர். யார் ரொம்ப அரிதானவர்? வாசுதேவ சர்வவிதி. பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான் வாசுதேவன் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு ஞானிக்கு பல பிரிவு எடுக்க வேண்டியது, ஒரு யோகிக்கு பல பிரிவு எடுக்க வேண்டியது. ஆனா ஒரு பக்தனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு குருவை அணுகி சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்ச உடனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய், அந்த பகவான் வாசுதேவரை நான் வணங்குகிறேன். வாசுதேவ், வாசுதேவ் கிருஷ்ணா, வாசுதேவே பரா வேதா, வாசுதேவே பராமகா, வாசுதேவே பரா யோகா, வாசுதேவ பரா கிரியா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தமக. எல்லாத்துக்கும் வாசுதேவன் தான். யோகத்துடைய இறுதி இலக்கு வாசுதேவன், ஞானத்தின் இறுதி இலக்கு வாசுதேவன், யஜ்யத்தின் இறுதி இலக்கு, எல்லாத்துக்கும் இலக்கு வாசுதேவன். எல்லாமே அவருக்கு தொடங்குது, எல்லாம் அவருக்குள்ளே முடியும். அந்த வாசுதேவர், அந்த வாசுதேவர் வசுதேவருக்கு முதல்வரா வந்தார். மதுராபுரியில வசுதேவருக்கு முதல்வரா தோன்றினார் வாசுதேவ். வாசுதேவ், அந்த வாசுதேவரை இங்க சங்கர்ஷ்ணர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பகவானுடைய அவதாரங்கள் சங்கர்ஷ்ணர், மகா சங்கர்ஷ்ணர், அப்புறம் அனந்தர், ஆதிசேஷன், இவங்க எல்லாருமே பகவானுடைய விரிவங்கள் தான். இவங்க விஷ்ணு தத்துவங்கள் தான். ஆனா இவங்க பகவானுக்கு சேவை பண்ணும் பகவான். ஒருத்தர் சேவையை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருத்தர் சேவை செய்யும் பகவான். கிருஷ்ணா, கிருஷ்ணா அடுத்து பலராம். சோ பலராமர் கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய விரிவங்கம். கிருஷ்ணாட்டு வரக்கூடிய முதல் விரிவங்கம் பலராமர். சோ பலராமர் சேவை செய்யும் பகவான், கிருஷ்ணர் வாசுதேவன் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான். இந்த பலராமர் தன்னை பல விதமா விஸ்தாரம் பண்ணிக்கிறாரு. மகா சங்கர்ஷ்ணர், தன் வாசுதேவ சங்கர்ஷ பிரித்யும்ன அனிருத்தா, தன் வாசுதேவ சங்கர்ஷ பிரித்யும்ன அனிருத்தா, இந்த மாதிரி தன்னை விஸ்தாரம் செய்து கொண்டு பலராமர் எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆன்மீக லோகத்துல, கோலோக பிருந்தாவனத்துல பலராமர் பல்வேறு விதங்கள்ல பகவான் கிருஷ்ணருக்கு சேவை சாதிக்கிறார். சங்கர்ஷனராக, ஆதிசேஷனாக, அனந்தனாக, மகா சங்கர்ஷனராக, பல்வேறு விஷ்ணு தத்துவங்களாக அவர் பகவானிடம் விரிவடைந்து பகவானுக்கு சேவை செய்யும் பகவான். இப்போ இந்த தத்துவம், இந்த விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம், இந்த கிருஷ்ண தத்துவம், இந்த கிருஷ்ண விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும்னா அது முழுக்க முழுக்க பகவான் பலராமுடைய கருணை இருக்கும். பலராமுடைய கருணை இருந்தாதான் கிருஷ்ணாவுடைய கருணை. சோ பலராமர் கலியுகத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு அவதாரம் செய்தார். நித்யானந்த பிரபு. அதே போல ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அவதாரம், பகவான் கிருஷ்ண சைத்தன்யர் அவதாரம் செய்தார். அப்ப சைதன்ய மகாபிரபுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சைதன்ய மகாபிரபு யார், அவர் எவ்வாறு கிருஷ்ணனுடைய அவதாரம், எப்படி அவர் இந்த பூமியில லீலைகள் செய்தார், அவர் அவதாரத்துடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நித்யானந்த பிரபுடைய கருணை. அப்போ சைதன்ய சரித்த அமிர்தம், சைதன்ய சரித்தாமிர்தம், சைதன்யருடைய சரித்திரம் அமிர்தம், சைதன்ய பகவான் சைதன்யருடைய சரித்திரம் அமிர்தம், பகவான் சைத்தன்யுடைய லீலைகள் சைத்தன்ய பாகவதம். அப்போ இந்த ரெண்டு முக்கியமான கிரந்தங்கள், சைத்தன்ய சரிதாமிர்தமாகட்டும், சைத்தன்ய பாகவதமாகட்டும், இந்த ரெண்டை எழுதிய ஆசிரியர்கள் நித்யானந்த பிரபுடைய சீடர்கள். சைதன்ய சரிதாமிரதத்துடைய ஆசிரியர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, சைத்தன்ய பாகவதத்தின் ஆசிரியர் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். இந்த இரண்டு பேருமே நித்யானந்த பிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டு, அவரால் அருள்பாலிக்கப்பட்டு, அவங்கதான் சைதன்ய மகாபுரி லீலைகள் எழுதியிருக்காங்க. சைதன்ய மகாபுரி ஆரம்ப கால லீலைகள் விவரமாக சைத்தன்ய பாகவதத்துல பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதியிருக்காரு. பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் நித்யானந்த பிரபுடைய கடைசி சீடர், நித்யானந்த பிரபுக்கு மிக பிரியமான சீடர். அதே போல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, அவரும் நித்யானந்த பிரபுடைய ஆசீர்வாதத்தினால சைத்தன்ய மகாபுரிய லீலைகளை சைத்தன்ய சரிதாமிரத்தில் எழுதியிருக்காரு. சோ இப்படி யாரு வாசுதேவனாக இந்த பிரபஞ்சத்துல எல்லோராலும் வழிபடப்படுகிறாரோ, யார் வாசுதேவன் அனைத்துக்கும் காரணமா இருக்காரோ, அந்த வாசுதேவன் கலியுகத்துல சைதன்ய மகாபிரபு ஆகும். யாரு சங்கர்ஷ்ணர் அண்ட சராசரியும் அருள் பாலிக்கிறாரோ,
அந்த சங்கர்ஷ்ணர் பலராமர் நித்யானந்தராவும் இந்த பூமியில தோன்றும். சோ சைத்தன்ய மகாபிரபு மேற்கு வங்காளத்துல நவதீப் தாம் ரொம்ப அற்புதமான இடம். கங்கை கரையில 9 தீவுகள். இந்த 9 தீவுகளையும் சைத்தன்ய மகாபிரபு அற்புதமா லீலை செய்யறார். இங்க பார்த்தோமே இந்த 4 குமாரர்கள். இந்த 4 குமாரர்கள் எப்படி சங்கர்ஷனை சந்திச்சு பகவான் கிருஷ்ணரை பற்றிய தத்துவம் ஸ்ரீமத் பாகவதம் அதை கற்றுக்கொண்டார்கள். அப்ப பாகவதம் இங்க அழகா சொல்றார் பிரபுபாத். பாகவதம் பகவானாலே பேசப்பட்டதுக்கான சாட்சி இது. பாகவதம் முதல்ல யார் பேசினா? பகவானே பேசியிருக்காரு. சோ பிரம்மாட்ட பகவான் பேசியிருக்காரு, 4 குமாரர்கிட்ட பகவான் பேசியிருக்காரு. சோ பாகவதம் நித்தியமானது, எட்டர்னல். சோ பாகவதம் பகவானாலே பேசப்பட்டது. சோ இப்படி இந்த 4 குமாரர்கள் சனகர், சனந்தனன், சனாதனன், சனத்குமாரா இவங்க கங்கை வழியா பிரயாணம் செஞ்சு இவங்க வேறு வேறு கிரகங்கள்ல இருந்து இறங்கி அவங்க நேரா கீழே போய் அவங்க சங்கர்ஷ்ணன் இருந்து பகவானுடைய லீலைகள் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறாங்க. அப்ப பாகவதம் இந்த பூகோளத்துல மட்டும் அல்ல. பாகவதம் எல்லா தெய்வீகமான கிரகங்கள், கைலாசம், பிரம்மலோகம், தேவலோகம், எல்லா கிரகங்களையும் பாகவதம் போற்றி போடப்படுகிறது. பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் வைஷ்ணவானாம் பிரியம். பாகவத புராணம் அப்பழுக்கற்றது, தூய்மையானது, வைஷ்ணவருக்கு மிகவும் பிரியமானது. ஏனென்றால் பாகவதம் முழுவதும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை வர்ணிக்கும். அதே மாதிரிதான் சைத்தன்ய பாகவதம் முழுவதும் சைத்தன்ய மகாபுருடைய நாம ரூப குணாதிசயங்களை வர்ணிக்கும். எப்படி கிருஷ்ணர் குழந்தை பருவ லீலை செய்தார், இளமை பருவ லீலை செய்தார், அதெல்லாம் பாகவதத்தில் இருக்கோ அதே போல சைத்தன்ய பாகவதத்துல எப்படி சைத்தன்ய மகாபிரபு குழந்தை பருவ லீலை செய்தார், இளமை பருவ லீலை செய்தார், அவரது அற்புதமான லீலைகள் சைத்தன்ய பாகவதத்திலும் சைத்தன்ய சரிதாமிரத்திலும். சோ நவதீப் தாமத்துல பில்பக்ராம். சோ இந்த பில்பக்ராம் அங்க இந்த 4 குமாரர்கள் இங்க இந்த 4 குமாரர்கள் எப்படி பாகவதத்துல 4 குமாரர்கள் சங்கர்ஷனை தரிசனம் பண்ணி பகவானை கருணை வேண்டி பிரார்த்தனை செஞ்சாங்களோ அதே போல இந்த நவதீப் தாமத்துல பில்வகிராம்ல ஹரே கிருஷ்ணா கேலசி ஏட்டன் யாரும் தெரியலையே, ஒரு வாரமும் அன்மியூட்லயே இருக்காங்களே. ஓகே, அப்போ என்ன நடந்தது? நவதீப் தாம்ல பகவான் கிருஷ்ணர் சைதன்யரா அவதாரம் செய்ய போகிறார். கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் சைதன்யரா அவதாரம் பண்ண போறாருன்னு அனைத்து தேவர்கள், பிரம்மதேவர், மகாதேவர், 4 குமாரர்கள், நாரதர் எல்லாரும் தவம் பண்ணிருக்காங்க. நவதீப் தாமத்துல எல்லா புனித கஷேத்திரங்களும் இருக்கு. பிரயாகை, ஹரித்வார், நைமிஷாரண்யம், காசி, எல்லா புனித நதிகளும் எல்லா புனித கஷேத்திரங்களும் பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபுவாக நவதீபத்துல தோன்ற போறாருன்னு எல்லா புனித நதிகளும் எல்லா புனித ஸ்தலங்களும் நவதீபத்துல தோன்றி. நீங்க எல்லாம் இந்த மாயப்பூர் பரிக்கிரமா, நவதீப் மண்டல் பரிக்கிரமா போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். இந்த எல்லா புனித ஸ்தலங்களும் கூட்டிட்டு போவாங்க. அங்க பேர் நடந்த லீலைகள்லாம் சொல்லுவாங்க பக்தர்கள்லாம். சோ அந்த வில்பகிராம்ல 4 குமாரர்கள் தவம் செய்து பகவான் கிருஷ்ணரை சைதன்ய மகாபிரபுவாக தரிசனம் செஞ்சார். 4 குமாரர்களுக்கும் சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. எந்த 4 குமாரர்கள் சங்கர்ஷனை தரிசனம் செய்து பகவான் லீலைகளை பற்றி கேட்டாங்களோ அவங்க கேள்விப்பட்டாங்க கலியுகத்துல பகவான் நவதீப தாமத்துல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்து சங்கீத் லீலை பண்ண போறாரு. சோ இந்த 4 குமாரர்களும் அங்க தவம் செஞ்சு கங்கை கரையில அவங்க பகவான் சைத்தன்யனுடைய தரிசனம் பெற்றிருக்காங்க. அதனால சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுவதற்கு கடவுள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்தும் பறைசாற்றுகின்றன ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுவதற்கு. ஆனா பகவான் தன்னை மறைச்சுட்டு அவர் பக்தராக லீலை செய்தார். பகவானே பக்தனால் லீலை செய்தார்.
அப்போ சைத்தன்ய மகாபுடைய குழந்தை பருவ லீலைகள் எப்படி வந்து கிருஷ்ணா குழந்தை பருவத்துல பல்வேறு குறும்புத்தனங்கள் செய்தாரோ, அதே போல நிமாய், சைதன்ய மகாபுருக்கு குழந்தை பேர் நிமாய், அவருடைய பெற்றோரிட்ட பெயர் விஸ்வம்பர், அப்புறம் பக்தர்கள் அழைப்பது கௌரங்கர், கௌரசுந்தர், கௌரஹரி, உருக்கிய பொன்னிறத்துல இருப்பார், தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம், கனகாவதாரம், கனகாவதாரம் பொன்னிறத்துல இருக்கார். இந்த அவதாரம் கருணையே உருவா வந்திருக்கு. சைத்தன்ய மகாபிரபு கருணையே உருவம், மொத்த உருவமா வந்து கருணையே மொத்த உருவமா வந்தது சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு நிமாய், நிமாய் வந்து குழந்தை பருவத்துல அற்புதமா லீலை செய்திருக்கார். எப்படி வந்து கிருஷ்ணா யமுனா நதிக்கரையில மண்ணை சாப்பிட்டுட்டு யசோதாமா கேட்பாங்க, கிருஷ்ணா நீ மண்ணு சாப்பிட்டியா? அந்த நண்பர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய், கோபர்கள்லாம் போய் யசோதாமாட்ட போற சொல்லுவாங்க, யசோதாமையா யசோதாமையா உன் பையன் வந்து மண்ணு சாப்பிட்டான். ஓ கிருஷ்ணா நீங்க வா, நீ மண்ணு சாப்பிட்டியா நீ? கிருஷ்ணர் சொல்ல, இல்லம்மா இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. பலராமர் சொல்றானே, பலராமன் சொன்னா நீ மண்ணு சாப்பிட்டேன்னு, பலராம் அண்ணாவும் பொய் சொல்றாரு அவங்க கூட சேர்ந்துட்டு. ஓ அப்படியா, பலராம் அண்ணா பொய் சொல்றானா, நீ பொய் சொல்றியா பார்க்கலாம், வாயை தர. கிருஷ்ணா வாயை திறந்த போது யசோதாமா பிரமிச்சு போனாங்க. எண்ணற்ற பிரம்மாண்டங்களை யசோதாமா பார்த்தாங்க. அந்த குழந்தையுடைய வாயில தன்னுடைய யசோதா நந்தன், நந்தநந்தன், பிரஜேந்திர நந்தன், கோபநந்தன், அந்த கிருஷ்ணாவுடைய வாயில யசோதமா அண்ட சராசரங்களை பார்க்க, எண்ணற்ற கிரகங்கள், மலைகள், சமுத்திரங்கள், அந்த எண்ணற்ற கிரகங்கள், பல்வேறு தேவலோகங்கள், பல்வேறு தேவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், பல்வேறு கிரகவாசிகள், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள், 14 லோகங்கள். அந்த எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல 14 லோகத்துல ஒரு பூலோகம், அந்த பூலோகத்துல ஒரு விருந்தாவனம், அந்த விருந்தாவனத்துக்குள்ள யமுனா நதிக்கிற, அந்த யமுனா நதிக்கரையில யசோதாமையா கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணனுடைய வாய்ப்புல எண்ணற்ற பிரம்மாண்டம். திரும்பி அந்த எண்ணற்ற பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு பூகோளம், அந்த பூலோகத்துக்குள்ள ஒரு யமுனா நதிக்கரை, அந்த யமுனா நதிக்கரையில கிருஷ்ணர் யசோதாமா இப்படி பார்த்து யசோதாமா தலை சுத்தி போய் யசோதாமா பிரமிச்சு போனாங்க. இந்த குழந்தை என்னுடைய குழந்தை தானா, இல்ல இது முழு முதற் கடவுள் நாராயணரா, இல்லை வேற ஏதாவது தேவதைய வீட்டுல வந்துட்டாங்களா? யசோதாமா பிரமிச்சு போனாங்க. கிருஷ்ணா தன்னுடைய யோகமாய சக்தினால மறைச்சிட்டாரு. எங்காவது யசோதாமாவுக்கு சந்தேகம் வந்துருமோ, ஓ யசோதாமையாவுக்கு வந்து நான் முழு முதற் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சிடுத்துனா என்னை வந்து என்கிட்ட தாயன்பு காமிக்க மாட்டேன், என்கிட்ட தாயன்பு காமிக்க மாட்டாங்க, அவங்க வாசல்ய பாவம் பண்ண மாட்டாங்க, என்னை தூக்கி ஆல்டர்ல உட்கார வச்சு ஆர்த்தி பண்ணும். சோ கிருஷ்ணா வந்து யசோதாமாவை ஆல்டர்ல உட்கார வச்சு ஆர்த்தி பண்றது விரும்பல. அவங்க மடியில பால் குடிக்கணும், அவங்களோட குழந்தையா இருக்கணும். யசோதாமா அதான் விரும்புறாங்க, கிருஷ்ணர் எனக்கு குழந்தையா இருக்கணும். சோ யசோதாமா விரும்பல, அந்த வாசுதேவனை நான் வந்து ஆரத்தி பண்ணணும், அவருக்கு யாகம் பண்ணணும், பூஜை பண்ணணும். சோ யசோதாமா வந்து கிருஷ்ணா தன்னுடைய குழந்தை, இந்த குழந்தைக்கு நான் தான் பால் கொடுக்கணும், அவனை நான் தான் தூங்க வைக்கணும், நான் தான் குளிக்க வைக்கணும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் சின்ன குழந்தை, அவன் விழுந்துடுவான் கீழே. சோ இப்படி யசோதமா எப்பவும் கவலையிலே இருக்காங்க கிருஷ்ணாவை நினைச்சிட்டு. சோ இந்த வாத்சல்ய பாவத்தை கிருஷ்ணர் அனுபவிக்கிறாரு. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, யசோதாமா கிட்ட ஒரு குழந்தை மாதிரி நடக்குது. அதே மாதிரி இங்க நவதீப் தாமத்துல கங்கை கரையில ஒரு நாள் நிமாய், குட்டி நிமாய் வந்து மண் எடுத்து சாப்பிட்டேன். மண் எடுத்து சாப்பிட்டோன்னே சச்சி மாதா பிடிச்சிட்டாங்க. ஏ நிமாய், என்ன நீ போய் போய் மண்ணு சாப்பிடுற நீ? மண்ணெல்லாம் யாரா சாப்பிடலாமா? வீட்டுல எவ்வளவு பலகாரம் இருக்கு, ரசகுல்லா, சமோசா, பூரி, ஹல்வா, குலோப் ஜாமுன், சந்தேஷ் எல்லாம் இருக்கு, மில்க் ஸ்வீட் எவ்வளவு இருக்கு. அதை விட்டு போய் நீ மண்ணை சாப்பிடுற நீ? என்ன பையன் நீ? சீச்சி அப்படி யசோதமா கையில சச்சி மாதா கையெல்லாம் தட்டி விடுறாங்க, வாயிலிருந்து மண்ணெல்லாம் தட்டி விடுறாங்க. அந்த நிம்பாய் சொல்றாரு, என்ன இருக்கு, மண்ணு சாப்பிட்டா என்ன தப்பு? மண்ணு சாப்பிட்டா என்ன தப்பு? சாப்பிடக்கூடாது, தப்பு. சரி காய்கறி எல்லாம் எங்க இருந்து வருது? காய்கறி நிலத்துல இருந்து வருது. அரிசிங்கிறது வருது, அரிசி நிலத்துல இருந்து வருது. பழங்கள் எங்க இருந்து வருது? மரங்களும் நிலத்துல இருந்து வருது. அப்ப எல்லாமே மண்ணுல இருந்து தான் வருது. அப்ப மண்ணை சாப்பிட்டா என்ன? எல்லாருமே எல்லாமே மண்ணுல இருந்து தானே வருது. அவங்க மகாபிரபு வந்து குழந்தையிலேயே வந்து சச்சி மாதாவை பரிச்சை பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபு அவங்க சச்சி மாதாவுடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கிறாங்க. ஸோ சச்சி மாதா ஒரு சாதாரண பெங்கால் லேடி, பெங்கால் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவங்க கிருஷ்ண பக்தை, அவங்க அவங்க கிருஷ்ணாவுடைய பக்தர். சச்சி மாதா ஒரு பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு. அந்த கிராமத்து பொண்ணுட்ட நிமாய் மாயாவாதம் பேசுறாரு. எல்லாம் மண்ணுல இருந்து வந்தது, எல்லாம் மண்ணுக்குள்ளேயே போகுது, அப்ப மண்ணை சாப்பிட்டா என்ன தப்பு? எல்லாம் மண்ணுல இருந்து தானே வந்தது.
சச்சிமா தான் கோவம் வந்துட்டு, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்படிலாம் சாப்பிட முடியாது. மண்ணு மண்ணு தான், காய் காய் தான், கீரை கீரை தான், தானியம் தானியம் தான். அது மண்ணுல இருந்து வர்றதுனால அது மண்ணு அது ஒண்ணாயிடாது. மண்ணுல இருந்து வர்றதுனால மண்ணு அது ஒண்ணாயிடாது. இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமா பேசக்கூடாது. இந்த மாதிரி நீ முட்டாள்தனமா பேசக்கூடாது. சோ யசோதாமா மாயாவத்தை கண்டிக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுதான். சர்வம் கலோவைதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துக்குள்ள முடியுது. எல்லாம் மண்ணுல இருந்து வந்தது, எல்லாம் மண்ணுக்குள்ள முடியுது. அவன் மண்ணை சாப்பிட்டா என்ன, தானியத்தை சாப்பிட்டா என்ன? நோ, இல்ல நிமாய் கிடையாது. மண்ணு எல்லா நிலத்திலிருந்து வந்தாலும் அதோடைய தன்மை வேற. மண்ணிலிருந்து எல்லாம் வந்தாலும் எல்லாம் மண் ஆயிடாது. அதே மாதிரி கிருஷ்ணாட்டு இருந்து எல்லாம் வரனால கிருஷ்ணர் ஆயிட முடியாது. கிருஷ்ணாட்டு இருந்து எல்லாம் தோன்றதுனால எல்லாம் கிருஷ்ணர் ஆயிட முடியாது. எல்லாம் கிருஷ்ணருக்குள்ள போய் ஒடுங்கிட்டு திரும்பி கிருஷ்ணர் நாமளும் ஒன்றாயிட முடியாது. கிருஷ்ணா கிருஷ்ணா தான், நாம நாம தான். காட் காட் தான், டாக் டாக் தான். காடும் டாகும் ஒன்னாகாது. ஜிஓடி காட், டிஓஜி டாக். காட் இஸ் ஆல்வேஸ் காட், டாக் இஸ் ஆல்வேஸ் டாக். இல்லையா? கடவுள் கடவுள் தான், நாம நாம தான். நம்ம ஒரு நாள் கடவுள் ஆயிட முடியாது. சோ சைத்தன்ய மகாபிரபு யசோதா சாரி சச்சி மாதா, சச்சி மாதாவுடைய பக்தியின் ஆழத்தை பரிச்சயம் பண்றாரு. சச்சி மாதா வந்து மாயாவாதத்தை ஏத்துக்கிறாங்களா? எல்லாம் ஒண்ணுங்கிற தத்துவத்தை ஏத்துக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணுதாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் ஒண்ணுதாங்க. அல்லாஹ்னா என்ன, ஜீசஸ்னா என்ன, கிருஷ்ணா எல்லாம் ஒண்ணுதாங்க. நான் மசூதிக்கும் போவேன், நான் சர்ச்சுக்கும் போவேன், நான் கோயிலுக்கும் போவேன். இந்த மாதிரி கூட்டு அவையில் உள்ள நிறைய ஆளுகள் இருக்காங்க நம்ம ஊர்ல. அதுல என்ன என்ன விசேஷம்னா, குறிப்பிடத்தக்கது என்னன்னா, ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுல கணபதி படத்தையோ இல்ல கிருஷ்ணர் படத்தையோ வச்சிருக்க மாட்டார். அவர் வந்து அவங்க தொழுகை பண்ற படத்தை மட்டும் தான் வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர் ஒருத்தர் அவங்க மார்க்கத்துக்கு சம்பந்தமான மட்டும் தான் வச்சிருப்பாரு. வேற எந்த இந்து கடவுளையும் வச்சுக்க மாட்டாரு. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, கடையில வியாபாரத்துக்கு வேண்டி எல்லாத்தையும் போட்டுருவான். சிலுவையும் போட்டுருவான், அல்லாவையும் போட்டுருவான், எல்லாம் போட்டுருவான். அங்க போய் குள்ளா போட்டு கஞ்சி குடிப்பான். இந்த முட்டாள்கள் வந்து சமுதாயத்துல எல்லாம் ஒண்ணுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான், என் மதம் எதோ மத தத்துவம் புரோபோசல் எதோ மத தத்துவம், எல்லா மதம் ஒண்ணுதான், என் மதமும் சம்மதம். ஆனா அவங்க பாருங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க நம்ம கோயில வந்து தரிசனம் பண்ண மாட்டாங்க, பிரசாதம் சாப்பிட மாட்டாங்க. இவங்க போய் காசுக்காக ஓட்டுக்காக போய் குள்ளா போட்டு கஞ்சி குடிப்பாங்க. அது நிறைய நடக்குது. அதுவும் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய தலைவர்கள் வந்து இந்த ரம்ஜான் நோன்பு வந்துருச்சு, கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா குல்லா போடுவாங்க. குல்லா போட்டு போய் கஞ்சி குடிப்பாங்க. சர்ச்சில் போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, கேக் சாப்பிடுவாங்க. ஆனா சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுவாங்க. சரி, இது வேற டாபிக். எனிவே, இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணுதான். பட் இது கிருஷ்ணரை பகவத்கீதை கண்டிக்கிறாருனோ, எல்லாம் ஒண்ணு கிடையாது. யாந்தி தேவா விரதா தேவா, பித்ருஞாந்தி புத்திருவதா, பூதானி யாந்தி பூதேஜ்யா, யாந்தி மத்திய ஜினு அபிமா. தேவதையை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, முன்னோர்களை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என் பக்தன் என்னுடனே வாழ்வார்கள், என் பக்தன் என்னுடனே வாழ்வார். எல்லாம் ஒண்ணுதான். இந்த கூட்டு பொரியல் எல்லாம் கிருஷ்ணா ஒத்துக்க மாட்டேன். கூட்டு பொரியல் எல்லாம் சாம்பார் எல்லா காயும் போட்டு சாம்பார் சாதம் வைக்கிறதால நோ, நோ. அதை வந்து கிருஷ்ணா அசப்ட் பண்ணிக்கல. சோ சைத்தன்ய மகாபிரபு இங்க சொல்றாரு, சச்சி மாதாட்ட எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் மண்ணில இருந்து வந்தது, எல்லாம் மண்ணுக்குள்ள போகுது. அப்புறம் மண்ணை சாப்பிட்டா என்ன, காயை சாப்பிட்டா என்ன? நோ, சச்சி மாதா ஃபுல். என்ன முட்டாள நிமாய், உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? அப்படிலாம் கிடையாது. மண்ணு மண்ணு தான், காய்கறி காய்கறி தான், தானியம் தானியம் தான், கீரை கீரை தான், அதுதான். இது மாதிரி எல்லாம் ஒண்ணுங்கிற தத்துவத்தை சச்சி மாதா ஒரு சாதாரண எளிமையான பக்தை, அவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எளிமையான பக்தை. சச்சி மாதா ஒத்துக்கல, எல்லாம் ஒண்ணுதான். நோ, குணத்திலும் தன்மையிலும் அளவு இருக்கு. சோ கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவர். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவர். நான் கிருஷ்ணாட்டு இருந்தா வந்திருக்கேன், நானும் கிருஷ்ணாவுடைய அம்சம் தான். ஆனா கிருஷ்ணா எல்லையற்றவர், நான் அணு. கிருஷ்ணா விபு ஆத்மா, பரமாத்மா, நான் அணு ஆத்மா. ஒரு நாள் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னாயிட முடியாது. முக்திக்கு பிறகும் இந்த தனித்தன்மை தொடரும். முக்திக்கு பிறகும் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னாகிறது கிடையாது. நத்வேபாகம் ஜாதுநாசம் நத்மம் மேமே ஜனாதிபா சைவ ந பவிஷ்யாம சர்வே வயவத பரம். அர்ஜுனா, நீயோ நானோ இருக்கிற மன்னர்களோ இங்க யாரும் இல்லாமல் இருந்த காலம் ஒண்ணும் இல்ல, நம்ம யாரும் இல்லாம இருக்க போறதும் இல்ல. அப்போ ஜீவாத்மா பரமாத்மா உன்னையும் தனித்து இருந்திருக்கிறாங்க, இப்பயும் தனித்து இருக்காங்க, எதிர்காலத்திலும் தனியா தான் இருக்க போறாங்க. முக்திக்கு அப்புறம் எல்லாம் கூட்டாயிடுச்சு, பொரியல் ஆயிடுச்சுலாம் கிடையாது. நோ, எல்லாம் ஒன்னாயிருது. நோ, எல்லாம் ஒரு நாள் ஒன்னாகிறது கிடையாது.
இதை வந்து வைணவ ஆச்சாரியர் கடுமையா கண்டிக்கிறார். மாயாவாத கொள்கையை வந்து மாதவாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி எல்லாம் இருக்கிறாங்க. நோ, எல்லாம் ஒன்னாயிட முடியாது. சோ இங்க சச்சி மாதா வந்து ரொம்ப அழகா நிமாய வந்து கரெக்ட் பண்றாங்க. நிமாய், உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? ஓகே, நிமாய் வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும். குழந்தைக்கு பருவத்துல குருகுலத்துல சேர்ப்பாங்க. அவர் நிமாய், அவர் மகாபிரபு, அவர் தான் ஜெகத்குரு. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மத்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணா தான் ஜெகத்குரு, அகிலத்துக்கே குரு. அவரு போய் குருகுலத்துல படிக்கிறார். சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் போய் ஒரு குருகுலத்துல படிக்கிறார். இது என்ன காரணம்? அவர் அந்த லீலையை பண்றார். அவர் இந்த மனித ரூபத்துல வந்து எப்படி வந்து வேத கல்விக்கு முக்கியத்துவம் தரணும், எப்படி வந்து பெற்றோர்களை வழிபடணும், எப்படி ஆசிரியரை வழிபடணும், எப்படி தர்மத்தின்படி நடக்கணும், எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. சோ சைத்தன்ய மகாபிரபு கங்கதாஸ் பண்டிட், கங்கதாஸ் பண்டிட்டுடைய குருகுலத்துல அவரை சேர்த்து விட்டாங்க. அவர் குருகுலத்துல படிக்கிறார். ஒரே விளையாட்டு தான். எப்படி கிருஷ்ணா வந்து பால்ய பருவத்துல நிறைய குறும்புத்தனம் பண்ணாரோ, அதே மாதிரி இங்க கௌரவரும் நிறைய குறும்புத்தனம் பண்றாரு. விஸ்வரூபா. விஸ்வரூபா கௌரவருடைய அண்ணா. விஸ்வம்பர், கௌரவருக்கு இன்னொரு பேர் விஸ்வம்பர். இந்த அகிலத்தை தாங்கி இருப்பவர், இந்த அகிலத்தை பரிபாலிப்பவர், பராமரிப்பவர். விஸ்வம்பர் அண்ணா விஸ்வரூபா ரெண்டு பேருமே வந்து சச்சிமாதா வீட்டுல அவங்களுக்கு ரொம்ப பிரியமான குழந்தைங்க. விஸ்வரூபா எப்பவுமே சைத்தன்ய மாப்பிள்ளை லீலைகள், அத கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்டு பேரானந்தம் அடைகிறார். அத்வைதர் வீட்டுல போய் கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்டு இருப்பார். விஸ்வம்பர் குறும்புத்தனம் பண்ணுவார். நிமாய், நிமாய் நிறைய குறும்புத்தனம் பண்ணுவார். கங்கை கரையில போய் விளையாடுறது, உடம்பெல்லாம் மண் எடுத்து பூசிக்கிறது, 6 மணி நேரம் கங்கையில விளையாடுறது, 6 மணி நேரம் கங்கையில விளையாடு, இந்த மாதிரி விளையாடுறது. அதுக்குள்ள பிராமணருடைய துணியெல்லாம் வந்து கங்கையில போட்டுறது, நிறைய குறும்புத்தனம் பண்ணுவார். அப்போ இந்த விஸ்வம்பர் இவர் ரொம்ப அழகழகான லீலை பண்ணிட்டு. யமுனா நதிக்கரையில் எப்படி கிருஷ்ண லீலை பண்ணாரோ அது மாதிரி கங்கை கரையில யசோதா மையா வீடு மாதிரி சச்சி மாதாவுடைய வீடு. சச்சி மாதாவுடைய வீட்டுல இந்த குழந்தை பல்வேறு அற்புதங்களை பண்றாரு. சோ ஒரு சமயத்துல இந்த அவருடைய அண்ணா விஸ்வரூபாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை. சோ விஸ்வரூபாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விஸ்வரூபாவுக்கு வந்து கொஞ்சம் கூடி பௌதிக வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் எப்பவுமே கிருஷ்ணாவோட லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வேற யாரும் இல்ல, சங்கர்ஷ்ணர், பலராமர். சோ இங்க என்ன படிச்சோம்? சங்கர்ஷ்ணர் பலராமர் எப்பவுமே வாசுதேவ லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நவதீபத்துல சச்சிமாவோட வீட்டுல விஸ்வம்பர், சாரி விஸ்வரூபா, விஸ்வரூபா எப்பவுமே வந்து சைத்தன்யம் அப்படி அண்ணா அவர் விஸ்வரூபா, அவர் எப்பவுமே பகவான் லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சங்கர்ஷ்ணர் பகவான் வாசுதேவனுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்றாரோ அதே மாதிரி இங்க விஸ்வரூபா வந்து எப்பவுமே பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. அதனால அவருக்கு பௌதியத்துல துளி கூட நாட்டம் இல்ல. இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா பேசிக்கிறாங்க. அப்பா அம்மாவும் சச்சி மாதா ஜெகநாத் மிஸ்ரரும் நம்ம பையன் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்ல, அவன் ஏதோ ஒரு துறவி மாதிரி வர்றான் போறான், எப்பவுமே இந்த அத்வைதருடைய வீட்டிலேயே உட்காந்து பாகவதம் கேட்டுட்டே இருக்கான். 24 மணி நேரம் பாகவதம் கேட்கிறான், பாகவதம் பேசுறான், கீர்த்தனம் பண்றான், ஜெபம் பண்றான். அவன் கண்ணு எப்பவுமே கண்ணீராலே நனைந்திருக்கு. அந்த விஸ்வரூபாவுடைய கண்ணு எப்பவுமே கண்ணீராலே நனைந்திருக்கு. அந்த விஸ்வரூபா குழந்தை அப்படி அழகா இருக்கு, பௌர்ணமி நிலவு மாதிரி தேஜஸ். இந்த குழந்தைக்கு 8-10 வயசு ஆயிடுச்சு. 10-12 வயசு ஆனாலே அந்த காலத்துல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ விஸ்வரூபாவோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா இவங்களுக்கு பயமா இருக்கு, இவங்க சன்னியாசியா போயிடுவானோ. அதனால இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே விஸ்வரூபா வீட்டு விட்டு போயிடுரு. விஸ்வரூபா வந்து சன்னியாசி எடுத்துன்னு போயிடுரு. இவங்க வந்து என்ன குடும்ப வாழ்க்கையில் தள்ளி விட்டுருவாங்க, நான் வந்து பகவான் கிருஷ்ணாவுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும்னு விஸ்வரூபா வந்து சன்னியாசி எடுத்து. அப்போ ஜெகநாத் விஸ்வரூப சச்சியமாக அழறேன், இந்த மாதிரி குழந்தை சன்னியாசியா போயிட்டானே. அப்போ இந்த குட்டி நிமாய், இந்த விஸ்வம்பர், இந்த குட்டி நிமாய் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. ஓ அப்பா அம்மா அழாதீங்க, அண்ணன் போனா என்ன, நான் இருக்கேன், நான் உங்களை பாத்துக்கிறேன், அழாதீங்க நீங்க அப்படின்னு இந்த நிமாய் போய் அவங்க சமாதானப்படுத்துறாங்க. சோ நிமாயோடைய மழலை மொழி, அவருடைய குடும்பத்தனமா லீலைகள், அவருடைய செயல் எல்லாம் வந்து சச்சி மாதாவுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெகநாத் மிஸ்ரரும் சச்சி மாதாவும் இந்த நிமாயோட பேச்சு கேட்டு விஸ்வரூப போனதே மறந்து போயிடுறாரு. இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தனமா லீலைகளால நிமாய் வந்து ஜெகநாத் மிஸ்ரரின் சச்சி மாதாவுக்கு ஆனந்தம் கொடுத்துட்டே இருக்காரு.
சோ ஜெகநாத மிஸ்ருக்கு பயம் வந்துருது. என்ன பயம் வந்துருச்சுன்னா, என்னுடைய பெரிய பையனை நான் வந்து குருகுலுக்கு அனுப்பிச்சேன். அவன் சாஸ்திரம் எல்லாம் படிச்சதுனாலதான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பௌதிக வாழ்க்கையில பற்று இல்லாம படிச்சு அவன் வந்து சன்னியாசியா போயிட்டான். அதுல நிமாய் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். நிமாய் வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அவன் ஸ்கூலுக்கு போனா அவனும் சாஸ்திரம் படிச்சு நாளைக்கு அவனும் சன்னியாசியா போயிட்டு என்ன பண்றது? அதனால நிமாய் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு பிடிவாதம் இருக்கு. நிமாய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். சோ வீட்டுல இருக்கட்டும் அவன். இவனு ஸ்கூல்ல போய் படிச்சு நாளைக்கு வந்து அவன் சன்னியாசியா போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு அவர் பயந்துட்டாரு. அவர் குருக்குலுக்கு அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. பட் நிமா என்ன பண்றாரு? குருக்குள் போகணும்னு ஆசைப்படுறாரு. நான் போய் குருக்குள்ள போய் சாஸ்திரம் படிக்கணும். பட் ஜெகநாத மிஸ்ர ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறேன். லட்சுமி மாதா அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு நீங்க பெங்கால்ல போனா இன்னைக்கு வந்து வங்காளத்துல கிராமப்புறங்கள்ல இலை அந்த இலை தட்டு மாதிரி இருக்கும். இலை பத்தா அந்த லீப்ல சாப்பிடுவாங்க. வாழை இலையில இல்ல தட்டுல இல்ல வந்து பாக்கு தட்டு இல்லாட்டி பானையில சாப்பிடுவாங்க. நேச்சரா இயற்கையா கிடைக்கும் இங்க பானைகள், பனை ஓலை, பனை இலை இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அதுல சாப்பிட்டுட்டு அதெல்லாம் குப்பையெல்லாம் ஒரு வேஸ்டா ஒரு இடத்துல போடுவாங்க. வேஸ்ட் வந்து இந்த குப்பைகள்லாம் ஒரு இடத்துல போடுவாங்க. ஒரு நாள் பாக்குறாங்க நவதீப்ல இருக்கிறவங்க நிம்மாய் வந்து குப்பை தொட்டில உட்காந்துருக்கு. நிம்மாய் போய் அந்த குப்பை தொட்டில உட்காந்துருக்கு. எல்லாரும் ஓடி போய் சச்சிமாதா 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 உன் பையன் எங்க உட்காந்துருக்கான் தெரியுமா? எச்சில் போற இடத்துல உட்காந்துருக்கான். எச்சில் குப்பையெல்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த குப்பை தொட்டில போய் உட்காந்துருக்காங்க. சச்சிமாதா ஜெகநாத் மிஸ் ஓடி வராங்க. வந்து பார்த்தா அந்த பையன் குப்பை தொட்டி மேல உட்காந்துருக்கான். எச்சில்லாம் போடுற குப்பை தொட்டில. என்ன கூப்பிடுறாங்க, ஏய் நிமாய், சீச்சி, என்ன பிராமண பையனா நீ அங்க உட்காந்துட்டு இருக்கு, நீ இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, போய் அசுத்தமான இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, நீ இறங்கி வாங்க நீ. அப்ப நிம்மாய் சொல்றாரு, எனக்கு எப்படி தெரியும் எது சுத்தம் எது அசுத்தம்னு? நீங்க தானே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்களே. அவரு அவர் வந்து ரொம்ப அழகா பேசுறாரு. நீங்க வந்து என்ன ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க, நான் குருகுலுக்கு போறது இல்ல. நான் குருகுல போய் படிச்சாதானே எது சுத்தம் எது அசுத்தம் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க வந்து இங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறாரு. நிம்பாய் வந்து ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாரு. நான் வந்து குருகுல் போகணும் படிக்கணும், இவங்க குருகுல் விட மாட்டேங்கிறேன். நிமாய் வந்து ரொம்ப சாமர்த்தியமா சொல்றாரு, என்ன நீங்க நீங்க இப்ப வந்து இதெல்லாம் சொல்றீங்க, நீங்க இங்க உட்காராது அங்க உட்காராது, இது சுத்தமான இடம் இது அசுத்தமான இடம், இது உட்காரக்கூடாது இந்த இடத்துல. எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் எது சுத்தம் எது அசுத்தம் எது நல்லது எது கெட்டது? நான் தான் குருகுலுக்கு போறதே இல்லையே, நான் தான் ஸ்கூலுக்கு போறதே இல்லையே. எனக்கு நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து எனக்கு குருகுலுக்கு அனுப்பிச்சாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஜெகநாத் மிஸ்ருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த குழந்தைங்க இப்படி எல்லாம் பேசுறானே, ரொம்ப புத்திசாலித்தனமா சாமர்த்தியமா பேசுறான். உடனே ஒரு நண்பர்கள் சொல்றாங்க, ஏ ஜெகநாத் மிஸ்ரா, இந்த காலத்துல பசங்க ஸ்கூலுக்கு போறதே பெரிய விஷயம், அவன் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறான், நீ போக வேண்டாம்னு பிடிச்சு வச்சிருக்க நீ. இல்லையா? அது குறிப்பா இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கே பசங்களுக்கு பிடிக்காது. அப்படி போனாலும் படிக்கிறதுக்கு பிடிக்காது, விளையாடுறதா பிடிக்கும். ஆனா நிம்மாய் பாரு, உன் பையன் எவ்வளவு புத்திசாலி. அவன் அவன் சாஸ்திரம் படிக்கணும்னு ஆசைப்படுறான், பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அதை விட்டு நீ அவனை ஸ்கூலுக்கு அவன் வீட்டுல உட்கார வச்சுக்க. நீ அவனை உடனே ஸ்கூலுக்கு அனுப்பி அவன் போய் குருக்குள்ள படிக்கட்டும் மாதிரி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா வந்து நிம்மாய் ஸ்கூலுக்கு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு குருக்குள்ள போய் படிக்கிறார். ஒரு நாள் ஜெகநாத் மிஸ்ராவுக்கு ஒரு கனவு. ஜெகநாத் மிஸ்ரா தூங்கிட்டு இருக்கும்போது நிமாயோட அப்பா, கௌரவனுடைய அப்பா, சைதன்ய மாப்பி அப்பா, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு. என்ன கனவுன்னா, அவர் பாக்குற அந்த கனவுல நிமாய், அவருடைய குழந்தை, அந்த குட்டி நிமாய், அவரு வந்து சன்னியாசத்துக்கு போறாரு. நிமாய் பண்டிட். சோ நிமாய் பண்டிட் சன்னியாசத்துக்கு போற மாதிரி கனவு காண்றாரு. ஜெகநாத் மிஸ்ரா அழற, ஓ இந்த பையன் என்ன விட்டு போயிடுவானா, இவனும் சன்னியாசத்துக்கு போயிடுவானா? ஏன்னா நவதீபத்துல எல்லோருடைய உயிரும் ஆத்மாவும் நிமாய். குறிப்பா ஜெகநாத் மிஸ்ருக்கு சச்சி மாதாவுக்கு உயிரும் ஆத்மாவும் நிமாய். நிமாயை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் அவனால் வாழ முடியாது. நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ, பிரபுபா சொல்றாரு, நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி பகவான் இல்லாம ஒரு தூய பக்தரால் வாழ முடியாது. ஒரு ஜெகநாத் மிஸ்ரா அழறாரு, நான் அது கண்டது கனவா நிஜமா உண்மையா அது நடந்துருமா? இதே கவலை அழுதுட்டே இருக்காரு. எங்கேயாவது நிமாய் சன்னியாசி எடுத்துன்னு போயிடுவானோ, நிமாய் சன்னியாசி எடுத்துன்னு போயிடுவானோ. சச்சி மாதர் சொல்லி அழறாரு. சச்சி மாதம் அழறாங்க, ஐயோ என்னது இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க,
நிமாய் சன்னியாசத்துக்கு போயிடுவானா? நிமாய் சொல்ல, இல்ல இல்லம்மா நான் போக மாட்டேன், நான் சன்னியாசத்துக்கு போக மாட்டேன், என்னை நம்புங்க, நான் உங்க கூட இருப்பேன், போக மாட்டேன்னா. ஆனாலும் ஜெகநாத் மிஸ்ருக்கு காவலை தாங்க முடியல, எங்காவது நிமாய் தன்னை விட்டு பிரிச்சு போயிடுவானோ அந்த வருத்தத்திலேயே, அந்த அதே பயத்திலேயே வந்து என்ன பண்றாரு, ஜெகநாத் மிஸ்ரா உடலை விட்டு, ஜெகநாத் மிஸ்ரா உடலை விட்டுட்டு அவர் பவானி ஆழ்ந்து விடுது. அப்போ சச்சி மாதா தன்னுடைய மூத்த பையன் சன்னியாசத்துக்கு போயிட்டாரு, கணவனும் இந்த பூமியை விட்டு போயிட்டாரு. இனி சச்சி மாதாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் வந்து நிமாய் மட்டும்தான். சச்சி மாதா அழறாங்க. நிமாய் போய் கண்ணை தொடச்சு விட்டு, அவன் அழாதம்மா, நீ ஏமா அழற, நான் இருக்கம்மா, நான் இருக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ அழாத, நீ நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன், நீ அழாத அப்படின்னு நிமாய் வந்து ரொம்ப அழகா சச்சி மாதாவை சமாதானப்படுது. இந்த நிமாயோட அழகான முகம், அவருடைய அந்த எளிமையான புன்சிரிப்பு, அவருடைய அந்த தெய்வீகமான தோற்றம், இதெல்லாம் பார்த்து சச்சி மாதா எல்லா கவலையும் மறந்து போயிடும். எல்லா கவலையும் மறந்து போய் நிமாய் எடுத்து மடியில வச்சிடும். எப்படி நிமாய் சச்சி மாதாவுடைய வீட்டுல ஒரு சாதாரண குழந்தையை போல குறும்பு தரமாக இருப்பார். ஒரு நாள் சச்சி மாதா கங்கை கரைக்கு போனாங்க. அங்க ஒரு அழகான பொண்ணு பார்த்தாங்க, லட்சுமி பிரியா. இவங்க லட்சுமி பிரியா லட்சுமி தேவிலிருந்து வேறானவங்க இல்ல. இந்த லட்சுமி பிரியா அவ்வளவு பணிவா, அவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த பொண்ணு என்னை இம்மாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அப்பெல்லாம் வந்து சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 12 வயசு 13 வயசு இருக்கும்போதே பால்ய விவாகம். இப்போ சச்சி மாதா நினைக்கிறாங்க, இந்த நிம்மாய் வந்து என் கூட இருக்கணும், அவனை வந்து நான் குடும்பஸ்தன் ஆக்கிடுவேன், அவன் என் கூட இருப்பான், அவன் இங்கேயும் போக மாட்டான் அவன். அதனால இந்த பொண்ணு யாரு யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. வனமாலி பண்டிட். இந்த வனமாலி பண்டிட் அப்படிங்கிறவரு இந்த மேட்சிங் பாக்குறவர், ஆண் பெண் கல்யாண பொறுத்து பாக்குறவர். இவர் கூப்பிட்டு, இந்த பொண்ணு யாருன்னு விசாரிங்க, இந்த லட்சுமி பிரியா யாரு? ஓ, இந்த லட்சுமி பிரியா, இந்த பொண்ணு வந்து வல்லபாச்சாரியோட பொண்ணு, ரொம்ப தெய்வீகமான குணம், ரொம்ப பணிவு அடக்கம், ரொம்ப அழகான பொண்ணு, குணத்துல அப்படி லட்சுமி தேவி மாதிரி. நிம்மாய்க்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு, நிம்மாய்க்கு வந்து ரொம்ப பொருத்தமான பொண்ணு, கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்ப போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த வனமாலி பண்டிதர் போய் வல்லபாச்சாரிட்ட, உங்க பொண்ணை வந்து நிம்மாய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ஓ, நிம்மாய் பண்டிட், யாரும் வந்து நிம்மாய் பண்ணிட்டு மருமகன் ஆகணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. சச்ச ஸ்காலர், பெரிய பண்டிதர் அவரு. நிம்மாய் பண்டிதர் நிமாய் பண்டிதர் வந்து யாராவது விரும்ப மாட்டாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க அவரை. அப்படியே பொன்னிறத்துல தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய பொன்னிறம், தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் நீண்ட கரங்கள், அப்படி அழகான சுருள் கூந்தல், எப்படி ஒரு பாண்டித்யம். நவதீபத்துக்கே ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு நவதீபத்துல அந்த மாதிரி யார் இருக்கா? அந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு மருமான வருது, நான் செஞ்ச பாக்கியம். ஓ, வெரி நைஸ். இந்த மாதிரி வல்லபாச்சாரியர் தன் மகள் லட்சுமி பிரியா நிமாய் கல்யாணம் பண்ணின்றார் லட்சுமி பிரியா. அதுக்கப்புறம் இந்த பாண்டியத்தி லீலை, நிமாய் வந்து ரொம்ப அழகா நவதீபத்துல ஒரு அனைத்து சாஸ்திரம் இருந்து ஒரு பெரும் பாண்டித்யம் உள்ள ஒரு பண்டிதனா வளம் வர்றாரு. இது ஒரு விதமான லீலை, இளமை பருவ லீலை. நிமாய் வந்து தன்னுடைய இளமை பருவத்துல இந்த ஒரு 14-15 வயசு இருக்கும் போது நவதீபத்துல ஒரு பாண்டித்யம்னு ஒரு மிடுக்கான ஒரு காம்பீரமான பண்டிதனா, ஒரு பண்டிதனா அப்படி ஒரு 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 கர்வத்தோட நடந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நவதீபத்துல வளம் வர்றாரு. அப்படி கொஞ்ச காலம் ஒரு லீலை செய்துட்டு அதுக்கப்புறம் அவரு சங்கீத லீலையை தொடங்கினார். இந்த கலியுகத்தில் நான் வந்திருக்கிறதே இந்த யுக தர்மமான நாம சங்கீர்த்தனம் செய்யணும். எல்லாரையும் கிருஷ்ணருடைய பக்தியில எல்லாம் என்ன மறந்து போயிட்டாங்க. இந்த கலியுக மக்கள் பௌதிக வாழ்க்கையில மூழ்கி போய் என்ன மறந்து போய் அறியாமையில கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க என்னை அடைவதற்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம். அதனால இந்த யுகத்துக்கான யஜ்யம் சங்கீர்த்தனம். இந்த சங்கீர்த்தனத்தை நானே தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சங்கீத நிலையை தொடங்கினார். ஒவ்வொரு கிராமத்தின் நகரத்திலையும் நாமும் ஜெபிக்கப்படணும். அது மூலமா எல்லாரும் என் மேல அன்பை வளர்த்துட்டு திரும்பி என்கிட்ட வரணும். இதை தவிர ஒரு எளிமையான மார்க்கம் கிடையாது. கலியுகத்துல பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. மிக மிக எளிமையானது, சுலபமானது, இனிமையானது. இதை வந்து பகவான் சைத்தன்யரே தொடங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபு ஒவ்வொரு கிராமத்தின் நகரத்திலையும் தன்னுடைய சகாக்களை அனுப்பிச்சு அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு
தக்ஷின் பாரதம் தென்னிந்தியால வந்து ஒரு கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்தார். பகவானே தன் புகழை பிரச்சாரம் செய்தார். அதுக்கப்புறம் சைதன்ய மாவுடைய சேனாதிபதி பக்தா, கௌர சக்தி, சைதன்ய மாவுடைய சக்தி அளிக்கப்பட்டவர் கௌரவாணி, சைதன்ய மாவுடைய போதனைகளை பிரச்சாரம் செய்வதுதான் சில பிரபுபாதர். ஏசி பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாத் சைதன்ய மாவுனால் அனுப்பி வைக்கப்பட்டு உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே, உலகம் முழுதும் பிரச்சாரம் பண்ணும். இன்னைக்கு வந்து சைதன்ய மகாபிரபு யாரு, அவருடைய லீலைகளுடைய மகிமை என்ன, அவர் வந்து தெரிஞ்சுட்டா எப்படி ஒரு பேரானந்தம் கிடைக்கும், இந்த சைதன்யருடைய வழிபாடு எவ்வளவு ஆனந்தம் தரக்கூடியதுங்கிறத உலகம் முழுதும் சென்று சேர்த்தார் பிரபுபாத். இன்னைக்கு உலகம் முழுதும் கௌர பூர்ணிமா பண்டிகை கொண்டாடுறாங்க. ஒரு காலத்துல கௌர பூர்ணிமா பண்டிகை வங்காளத்துல மட்டுமே கொண்டாடப்பட்டு வந்தது. இன்றைக்கு உலகம் முழுதும் அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மன், ஐரோப்பா எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு கௌர பூர்ணிமா பண்டிகை ரொம்ப வெகு விமர்சனையா கொண்டாடுறாங்க. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ரீல பிரபுபாதர். சோ பிரபுபாடைய கருணையாளர் நமக்கும் சைதன்ய மாபு யாரும் தெரிய வந்தது. இல்லாட்டி நமக்கு சைதன்ய மாபு யாருன்னே தெரிஞ்சிருக்காரு. நமக்கு கிருஷ்ணாவை தெரியும், ராமரை தெரியும், இல்ல பெருமாளை தெரியும், அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இப்படி ஒரு கருணை வாய்ந்த அவதாரம் இருக்கு. கலியுகத்துல பகவான் ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரமா தோன்றினாரு. எல்லாருக்கும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம, எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுத்தாரு. பகவானே பக்தனா வந்து லீலை செய்தார் அப்படிங்கிறத பிரபுபாவுடைய கருணையால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு, நமக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை படிப்பது கேட்பது பெரும் பாக்கியம். பகவானுடைய பிறப்பு செயல்கள் எல்லாம் யாரு கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, பாடுறாங்களோ, சைதன்ய மகாபுடைய பிறப்பு, சைதன்ய மகாபுரின் செயல்கள் எல்லாம் திவ்யமானது. ஜென்ம கர்ம சமய திவ்யம், பகவானுடைய பிறப்பு செயல் எல்லாம் திவ்யமானது. ஏவம் யோவேதி தத்வதக, யார் இதை உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறாங்களோ, தெக்வா தேகம் புற ஜென்ம நெய்தி மாமேதி சோர்ஜுனா, அவர் இந்த உடலை விட்டதுமே திரும்பி இந்த ஜட உலகத்துல பிறக்கிறதுல மீட்ட வராங்க. அதனால வெறுமனே சைத்தன்ய மகாபுரி லீலைகளை கேட்பதால, பாடுவதால, அவருக்கு சேவை செய்வதால், அவருடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து கௌரணித்தாய் கௌரவங்களுக்கும் நித்யானந்தருக்கும் சேவை செய்வது மூலமா கடக்க முடியாத, வெல்ல முடியாத மிக கடினமான இந்த சம்சார சாகரத்தை, பிறப்பு இறப்பு சக்கரத்தை மிக சுலபமா கடந்துடலாம். அதனால எல்லா பக்தர்களுக்கும் கௌர பூர்ணிமா பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லாரும் கோயில்ல போய் சேவை பண்ணுங்க, அபிஷேகத்துல கலந்துக்கங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, ஆனந்தம் பாருங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.